இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். கிரீமியான டேஸ்டியான இந்த கிரேவியை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். இதோடு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கிய 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த அளவு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இனி இதோடு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நாங்கள் கலருக்கு வேண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. அடுத்தது இதில் ஒரு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக கொதி வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு 20 முந்திரி பருப்பை ஊற வச்சு அதோடு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல மை போல அரைச்சி வச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை தான் நாம இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணனால கிரேவி நல்லா திக்காயிரும். அதனால மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே முதல்ல 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம சேர்த்த முந்திரி பருப்போட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொதிச்சாச்சு. இதுல பன்னீர் கியூப்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா மல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பாலாடை, கீ ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம பன்னீரை சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலைகளை தூவிக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த கிரேவியில் நம்ம முந்திரி பருப்பு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.